வணக்கம். நடிகர் கிங்காங்கின் மகள் திருமண விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன கிங்காங் மற்றும் அவரது குடும்பத்தினர். அப்படி நடிகர் கிங்காங் அவர்களது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டனர். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார். அதன்படி நேற்று முன்தினம் 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். திருவாரூரில் ரோடு ஷோ மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். அத்துடன் கடந்த 2 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார். இந்நிலையில் நேற்று இரவுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர் மாவட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்பினார். சென்னை திரும்பிய கையோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று மிகுந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. அதாவது நேற்றைய தினம் நடிகர் கிங்காங் அவர்களது மகள் திருமண விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நடிகர் கிங்காங் அவர்கள் தனது மனைவியோடு சென்று அழைப்புதல் கொடுத்திருந்தார். முதலமைச்சர் மட்டுமல்லாது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து கிங்காங் அவர்கள் அழைப்புதல் கொடுத்திருந்தார். அது மட்டுமல்லாது பல்வேறு திரைப்பிரபலங்களையும் நேரில் சென்று சந்தித்து நடிகர் கிங்காங் அவர்கள் அழைப்புதல் கொடுத்திருந்தார். இருப்பினும் நேற்றைய தினம் நடிகர் கிங்காங் அவர்களது மகள் திருமண விழாவில் பெரிய அளவில் அரசியல் மற்றும் திரைப்பிரபலங்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. அதாவது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், முன்னாள் அதிமுக அமைச்சர் டி. ஜெயக்குமார் உள்ளிட்ட ஒரு சில அரசியல் பிரமுகர்களும் அதேபோல் ஒரு சில திரைப்பிரபலங்கள் மட்டுமே நடிகர் கிங்காங் அவர்களது இல்ல திருமண விழாவில் பங்கேற்றனர். இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் கிங்காங் அவர்களது மகள் திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டது கிங்காங் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பிய கையோடு கிங்காங் அவர்களது மகள் திருமணத்தை மறக்காமல் நேரடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சென்று புதுமண தம்பதிகளுக்கு மரக்கன்று பசுமை கூடைகளை வழங்கி பரிசுமளித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தால் வேலைபளுவை காரணம் காட்டி நடிகர் கிங்காங் அவர்களது இல்ல திருமண விழாவிற்கு தனது சார்பாக வேறு யாரையாவது கலந்து கொள்ள செய்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து 2 நாட்கள் திருவாரூர் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு பிஸியான ஷெட்யூலுக்கு மத்தியிலும் நடிகர் கிங்காங் அவர்களது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முக்கியமாக கடந்த 1 மாதமாக நடிகர் கிங்காங் அவர்கள் அரசியல் பிரபலம் மற்றும் திரைப்பிரபலங்களை வீடு தேடி சென்று சந்தித்து ஒவ்வொருவருக்கும் பத்திரிகை கொடுத்தார். இருப்பினும் ஒரு சில அரசியல் பிரபலங்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் மட்டுமே கிங்காங் அவர்களது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு அரசியல் பணிகளுக்கு இடையிலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடிகர் கிங்காங் அவர்களது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.